ஹாய் சில்ட்ரன், இட்ஸ் மீ திவ்யா மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ். அதை ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் வித் ரோபோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 3 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து லெசன் அப்லோட் பண்ணேன். செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு போம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd பார்ட். அதில் கிராமர் எல்லாமே முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd பார்ட். 3rd பார்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். கான்வர்சேஷன்றது 2 பேர் வந்து பேசிக்கிறது இல்லையா? ஒருத்தவங்க பேசுகிறது, இன்னொருத்தவங்க அதுக்கு பதில் சொல்கிறது. சேம் அவங்க கொஷின் கேட்பாங்க, இன்னொருத்தவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிப்பீங்க இல்லையா? நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க அதுக்கு ஒன்று ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிறது தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஷாப் கீப்பர் அண்ட் ஒன் பாய், அவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது, சம்திங் நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்க போகிறீங்க, ஒரு புக், பென்சில், கைடு ஏதாவது வாங்க போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி அவங்க இங்கிலீஷில் பேசி வாங்குவீங்க அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது ஸ்கூல் டைமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒருத்தவங்க ஷாப் கீப்பர் ஆக்ட் பண்ண சொல்லி உங்களை வந்து அந்த பாய் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லி இந்த பண்ணி காட்டலாம். பட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணி இதுக்கு என்ன மீனிங், ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்பீக். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீக்கிங் பர்பஸ் தான். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்பஸ்க்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. see how they speak at this situation and practice as if you were in that situation. ஸோ இங்கே வந்து ஒரு ஷாப்கீப்பருக்கும் ஒரு பாய்க்கும் இடையில உள்ள கான்வர்சேஷன் தான் சுச்சுவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு. வாட் டு யூ வாண்ட் கிட்? ஸோ வாட் டு யூ வாண்ட் கிட்னு ஷாப்கீப்பர் இஸ் ஆஸ்கிங். ஷாப்கீப்பர் கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு இந்த பாய்கிட்ட கேட்குறாரு. அண்ட் ஹி ரிப்ளை, ஐ வாண்ட் கலர் பென்சில்ஸ் அங்கிள். ஸோ ஹி வாண்ட் கலர் பென்சில். அவனுக்கு என்ன வேணுமோ கலர் பென்சில் வேணும்னு ஹி ரிப்ளைட். ஹவு மெனி பென்சில்ஸ் டு யூ வாண்ட்? ஸோ ஹி ஆஸ்க்டு ஹவு மெனி பென்சில் ஹி வாண்ட். ஸோ எத்தனை பென்சில் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் த பாய் ரிப்ளை, ஐ வாண்ட் 1 complete packet. How much is it? ஸோ he need 1 complete packet. அப்படின்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேணும், தனித்தனியாக இல்லை, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேணும். ஹவு மச் இஸ் இட்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு மச் இஸ் இட்னா எவ்வளோவா, பைசா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு கம்ப்ளீட் பேக்கெட் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஹவு மச் இஸ் இட்? அப்போ இது எவ்வளோ ருப்பீஸ் அப்படிங்கிறது தான் இப்படி கேட்கணும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு மச் இஸ் இட்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் rupees 25. anything else? ஸோ இதோட ருப்பீஸ் எவ்வளோனா 25 rupees. ஸோ anything else மீன்ஸ் இன்னும் ஏதாவது வேணுமா? The shopkeeper asked. No uncle, I don't have money for. next this one. So what's the anything else அப்படின்னு ஷாப்கீப்பர் சொன்னதும் இப்படி வச்சுக்கலாம். ஷாப்கீப்பர் சொன்னதும் அண்ட் திரும்ப இவன் ஒன்று கேட்குறான் பாய், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் பேட்? ஸோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் பேட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். ஸோ ஹி ரிப்ளை, த பேட் வில் காஸ்ட் யூ ₹100. கேன் ஐ கிவ்? ஸோ அதோட விலை என்னது, அதோட ரேட் என்னென்னா ₹100. நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்கீப்பர் கேட்குறாரு. நோ அங்கிள், ஐ டோன்ட் ஹாவ் மனி ஃபார் தேட். ஸோ நோ அங்கிள், ஐ டோன்ட் ஹாவ் மனி ஃபார் தேட். எனக்கு மணி இல்லை என்கிட்ட அதுக்கு. ஐ வில் பை இட் லேட்டர். ஸோ ஐ வில் பை இட் லேட்டர். நவ் டேக் திஸ் ₹25 for the pencils. So he replied, no, I don't have enough money for that. என்கிட்ட அதுக்கான காசு இல்லை. I will buy later. இப்போ இதுக்கான 25 rupees take this அப்படின்னு சொல்லிடுறான். Here are the pencils. Visit again சொல்லி இந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகுது.
இந்த மாதிரி தான் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணணும். ஸோ ஹவு மெனி பென்சில்ஸ் டூ யூ வாண்ட் அப்படின்னு ஷாப்கீப்பர் கேட்குறாரு. இதே இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கேட்கலாம். ஹவு மெனி பென்சில் டூ யூ வாண்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். அவங்க எத்தனை பென் ஏதாவது கேட்டாங்கன்னா ஹவு மெனி பென்சில்ஸ் டூ யூ வாண்ட், இல்லைன்னா எரேசர், ஷார்ப்னர் எது கேட்டாலுமே இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த சென்டென்ஸு தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபார் திஸ் structures that are useful for this situation. ஸோ இங்கே வந்து சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரீட் பண்ணி அது எந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஹவு மச் இஸ் த பென்சில். ஸோ ஹவு மச் அந்த பையன் கேட்டான் இல்லையா, பென்சில் எவ்வளோன்னு. ஸோ ஹவு மச் இஸ் த பென்சில்னு கேட்கலாம். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த பென்சில்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கம்ப்ளீட் பேக்கெட்டுன்னு கூட கேட்கலாம். ஹவு மச் இட் இஸ்ன்னு கேட்டான்ல, ஸோ அதை வந்து இந்த 3 சென்டென்ஸ் யூஸ் பண்ணியும் கேட்கலாம். வாட் இஸ் த டோட்டல், மொத்தம் எவ்வளோ ஆச்சு. அவன் உடனே ஒன்று வாங்கினதுனால ஒன்று, இன்கேஸ் அவன் 2 திங்ஸ் ஆர் 3 திங்ஸ் வாங்கியிருந்தாலும் ஸோ வாட் இஸ் த டோட்டல். இப்போ கடைக்கே போகிறீங்க, 2 or 3 திங்ஸ் வாங்கினீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல், மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் த டோட்டல். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஹவு மச் இட் இஸ்ன்னு கேட்டான்ல, அதுக்கு இந்த 3 சென்டென்ஸுமே மேட்ச் ஆகும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, இது வந்து அந்த ஷாப்கீப்பருக்கானது. வாட் யூ வாண்ட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, கேன் ஐ கெட் த பென்சில், ஐ வாண்ட், ஏன்னா ஐ வாண்ட் கலர் பென்சில். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஷாப்கீப்பருக்கு, இது வந்து இந்த பாய்க்கு கேன் ஐ கெட் த பென்சில் அப்படி கூட கேட்கலாம். ஐ வாண்ட் தட் பென்சில் அப்படி கூட கேட்கலாம். ஹவு மச் ஷுட் ஐ பே, ஸோ நான் எவ்வளோ ருப்பீஸ் பே பண்ணணும், இது வந்து இந்த பாய்க்குள்ளே தான். ஹவு மச் ஷுட் ஐ பே, கேன் ஐ பே பை கார்டு. ஸோ அவன்கிட்ட கேஷ் இல்லை, இன்கேஸ் அவன்கிட்ட கேஷ் இல்லைன்னா கேன் ஐ பே பை கார்டுன்னு கூட அவன் கேட்டிருப்பான். டு யூ ஹாவ் சேஞ்ச், இன்கேஸ் வந்து அது ஒன்லி 25 ருப்பீஸ் தான். இன்கேஸ் அவன் ஒரு 500 ருப்பீஸ் வச்சுருந்தான்னா டு யூ ஹாவ் சேஞ்ச், உங்கள்கிட்ட சேஞ்சுன்னு தெரியும் இல்லையா, 500க்கு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும். டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோபோட் எக்ஸ்போ அப்படின்னு. லெட் அஸ் ரீட் ஃபார் யுவர் ரீடிங் பர்பஸ். இது கொடுத்துருக்காங்க ரோபோட் எக்ஸ்போ. ஸோ இதை ரீட் பண்ணி இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனிதா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ ரோபோட் எக்ஸ்போ. ஸோ இதில் மெயின் கேரக்டர் வந்து அனிதா. ஷி ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரோபோட் எக்ஸ்போ. எக்ஸ்போன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கண்காட்சின்னு சொல்லுவாங்க, எக்ஸிபிஷன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸ்போன்னு சொல்லுவாங்க. ஸோ அவளோட ரோபோட் எக்ஸ்பீரியன்ஸ், ரோபோட் எக்ஸ்போவை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ், ஹே யூ லுக் எக்ஸைட்டட், எனிதிங் ஸ்பெஷல். ஸோ ஷீ லுக்ஸ் வெரி எக்ஸைட்டட். அனிதா வந்து பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஸோ எனிதிங் ஸ்பெஷல்னு கேட்குறாங்க அனிதா. எஸ், I went to the robot expo yesterday. So yesterday I went to the robot expo போயிருந்தேன். I was so excited seeing all the robots. So she was very excited to seeing that all that robots அப்படின்னு explain பண்ணுறா. And friends கேட்குறாங்க tell us more. So you have to tell us more. எங்களுக்கு வந்து நிறையா சொல்லுன்னு கேட்குறாங்க. அனிதா, a humanoid welcome me into the hall. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹியூமனாய்ட். ஆக்சுவலி தட் இஸ் அ ரோபோ, பட் இட்ஸ் லுக் லைக் அ ஹியூமன். பாருங்கள், இது வந்து ரோபோ தான். பார்த்தா ரோபோ வந்து எல்லா ஷேப்லேயுமே நிறைய ஷேப்பில் இருக்கலாம், மிஷினரி ஷேப்பில் இருக்கலாம், நம்ம என்ன ஷேப் கேட்குறோமோ அந்த ஷேப். இன்கேஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கூட நம்ம ரோபோட் பண்ணலாம். பட் இந்த பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரி இருக்கிற ரோபோட்ஸ், ஃபார் லெக்ஸு, ஹேண்ட்ஸ், இந்த ஹெட் எல்லாமே ஹியூமன் மாதிரி இருக்குது பாருங்கள் இல்லையா. ஸோ இதனால தான் இதை ஹியூமனாய்டு ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனிதா என்ன சொல்கிறா, ஃபஸ்ட்டு எங்களை வெல்கம் பண்ணது வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ. வாட் இஸ் தட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, வாட் இஸ் தட்? அ ரோபோட் தட் லுக்ஸ் லைக் அ ஹியூமன். ஸோ ஷி ரிப்ளைட், அந்த ரோபோட் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே இருக்கும். இட் ஈவன் நோ மை நேம். ஸோ அதுக்கு என் நேம் கூட தெரியாது. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்டு தட் ஐ ஸ்டூட் தேர் ஃப்ரோசன். அது ஈவன் நோ மை நேம், இட் ஈவன் நோ மை நேம். ஸோ அதுக்கு என் நேம் கூட தெரிஞ்சிருக்கு, டோன்ட் நோ மீ. இட் ஈவன் நோ மை நேம். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்டு தட் ஐ ஸ்டூட் தேர் ஃப்ரோசன். ஸோ அதுக்கு என்னோடய நேம் கூட தெரிஞ்சிருக்கு.
ஸோ நாங்கள் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போய் நின்று எங்கள் ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி போய் நின்று எப்படி அதுக்கு வந்து என்னோடய நேம் தெரியும்னு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். A robot just looked at me and named the things I had with me. ஸோ அது என்னை பார்த்துட்டு என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்துக்குமே நேம் வந்து சொல்லிகிட்டே போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அமேசிங், இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அதோட ஐஸ் வச்சு ஒன்று ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தான் நார்மல் ஐஸ், ரோபோட்ஸ் இருக்குல்ல ஐஸில் வந்து ஸ்கேனிங் மாதிரி தான், ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணி ஒன்ட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அனிதா. The next robot danced for the songs played by the visitors. ஸோ இன்னொரு டைப் ஃபஸ்ட்டு ஹியூமனாய்டு தான் வெல்கம் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரோபோட் என்ன பண்ணுதான், அது வந்து டான்ஸ் பண்ணுதான். அவங்க விசிட்டர்ஸ், அங்கே நிறைய எக்ஸ்போக்கு நிறைய விசிட்டர்ஸ் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட சாங்ஸ்க்கெலாம் டான்ஸ் பண்ணுச்சு. ஐ சடன்லி ஃபவுண்ட் அ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். ஸோ அங்கே சடனாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அனிதாவோட ஷோல்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ to my surprise it was a robot. Actually that was a robot, not a original butterfly. So நான் சொல்கிறேன் ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, பட் ஆக்சுவலி that was a robot. There were robots of ants and fish too. ஸோ ants மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷும் வந்து ரோபோட்டு, ஃபிஷ் ஷேப்பில் கூட ரோபோட்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க in that expo அப்படின்னு அனிதா சொல்கிறான். Friends, an ant robot, wow. It saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. So I saw a robot cooking dishes. So robots வந்து dishes கூட cook பண்ணுது. And serving all. So cook பண்ணதோட இல்லாமல் serve பண்ணிச்சு. It served me an omelette. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எந்திரன் படத்தில், அதில் கூட சிட்டி வந்து டிஷ்ஷஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு சர்வ் பண்ணும், மெஹந்தி போடும், எல்லாமே பண்ணும். ஸோ இட்ஸ் சர்வ். ஸோ அனிதாக்கு அது என்ன சர்வ் பண்ணிச்சோ, ஆம்லெட், எக் ஆம்லெட் இருக்குல்ல. ஸோ ஆம்லெட் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல, அதுக்கோட ஸ்பெல்லிங் இது தான் பார்த்துக்கோங்க, ஆம்லெட். ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வி ஆல் விஷ் ஃபார் அ குக் ரோபோட் அட் ஹோம். ஸோ நமக்கு எல்லாமே ஒரு குக் ரோபோட் தேவைப்படுது வீட்டில்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அனிதா, ஆடிங் டு மை எக்ஸைட்மெண்ட், a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use dustbin. ஸோ ரோபோட் என்ன பண்ணிச்சாம், அங்கே இருக்கிற எம்டி வாட்டர் பாட்டில்ஸ், தேவையில்லாத திங்ஸு, கார்பேஜ் டஸ்ட்பினில் போடுறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுச்சான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ், பட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின், ப்ளீஸ் யூஸ் த டஸ்ட்பின்னு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். Next, then there was a robot that asked me, do you want to make a robot? ஸோ அங்கேருந்து ஒரு ரோபோட் எனக்கு கேட்டுச்சு, உனக்கு ரோபோட் பண்ண முடியுமா, பிடிக்குமான்னு. I'm eagerly nodded my head and said yes. ஸோ eagerly nodded means, இப்போ நான் யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை கேட்குறாங்கன்னு விமா தலையாட்டுவேன் இல்லையா மேலே கீழே, that is nodding my head and said yes, but I don't know how to make it. It replied, don't worry, I will help you. ஸோ அங்கே உள்ள ஒரு ரோபோட் கேட்டிருக்கு, உனக்கு பிடிக்குமான்னு. she said yes. அப்புறம் அவள் சொல்கிறா, எனக்கு பட் பண்ண தெரியாது, don't know how to make it. But the robot replied, don't worry, I will help you. Robot will help you அப்படின்ற I will help youன்னு ரோபோட் ரிப்ளை பண்ணியிருக்கு அனிதாக்கு. Then it said, let us make a robot that can run. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுற மாதிரி ஒரு ரோபோட். we will make one robot that can run. There are 3 main parts in this robot. This is the main part of this lesson. There are 3 main parts in the lesson in this robot. First is controller. So first main part of the robot is controller. It acts as the brain. So this controller only acted as the brain in the robot. Then second thing is the mechanical parts. The second thing is mechanical part that will help the robot to move. ஸோ நமக்கு கால் இருக்குது, நம்ம நடக்கிறோம், லைக் தட் த மெக்கானிக்கல் பார்ட் ஆஃப் த ரோபோட் will help the robot to move. Third is the sensors that will help the robot sense walls and other things on its way. ஸோ நமக்கு கண்ணு தெரியும், ஸோ அது மாதிரி நம்ம எங்கேயும் மோதிர மாட்டோம். லைக் தட் த sensors of the robot will help them to sense walls.
here is the wall, so you have to turn that side like that. That sensors will help the robots. Then it does not crash into these objects. So அப்படி ஒரு சென்ஸ் இல்லைன்னா எதுலையா போய் மோதி உடஞ்சிரும் இல்லையா, ஸோ அதுக்காக அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது சென்சார். ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவை 3 பார்ட்ஸ் தான். இஃப் யூ வாண்ட் டு மேக் த ரோபோட் யூ ஹாவ் 3 things. You need 3 things அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு the controller, that is actually a brain in the robot. That second one is mechanical parts, help the robot to move. Then third one is sensor part and thinks its way, so does not crash into these objects. So idile modirama irukadhukku da sensor parts important. Then I put these 3 parts together with the robot and made a robot myself. Finally Anita made a robot herself. This expo has made me really interested in robots. I'm planning to make more robots. Will you all join me? Friends, we would love to. So in the one, and this is controller part and this is mechanical part and this is sensor parts. Look like eyes. Yes. So finally அனிதா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு ரோபோட் பண்ணிட்டேன். ஸோ அவளுக்கு இன்னும் நிறைய ரோபோட்ஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா, will you all join me? So they said we would love to. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 92ல் இருக்கிற சூஸ் த கரெக்ட் ஆன்சர், கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இங்கே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபார் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் வீடியோவோட எண்ணில் இதுக்கான ஆன்சர் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், நோட்டில் புக்லேயும் காப்பி பண்ணிக்கலாம். அனிதா ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ரோபோட் எக்ஸ்போ. ஆன்சர் சி, ரோபோட் எக்ஸ்போ. த ரோபோட் that sat on her shoulder was a butterfly. Actually that was a butterfly robot. Anita's friends wanted a robot in their houses, so they need a cooking robot in their houses. Brain of the robot is the controller. Brain of the robot is the controller. Fourth one answer is controller. Option A, controller. Fifth one, a robot advised her to use dustbin. Yes, the robot. Fifth one answer is option B, a robot advised her to use dustbin. ஸோ ஆல்ரெடி இதுக்கு நான் சொன்னது தான். இதுக்கு நான் ஆன்சர் நோட்டில் ரைட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவோட எண்ணில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது let us read aloud. Read the passage 3 times on your own and color a key each time you read. ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணணும், இந்த கீயை கலர் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் டைம் ரீட் பண்ணணும், கீயை கலர் பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் அண்ட் யூ ஹவ் டு கலர் திஸ் தேர்ட் கீ. ஓகேவா? ஸோ அப்படி தான் ரீட் பண்ணணும். ஃபார் இது கொடுத்ததே உங்களோட ரீடிங் பர்பஸ்க்காக தான். 1 டைம் ரீட் பண்ணிட்டு 3 கீஸையும் கலர் பண்ணிடாதீங்க. ஸோ 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள், 3 கீஸ் கலர் பண்ணுங்கள். So on Monday, the robot has to help its master get ready. So on Monday என்ன பண்ணுச்சு, அந்த ரோபோட் வந்து அவங்க மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு எதுக்கு ரெடி ஆகிறதுக்கு. இட் வேக்ஸ் அப் இட்ஸ் மாஸ்டர் அண்ட் ஆஃபர்ஸ் த கப் ஆஃப் டீ. ஸோ இது மாஸ்டரை வந்து வேக்கப் பண்ணி விட்டு அவங்களுக்கு கப் ஆஃப் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரிப்பேர்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். இட் ப்ரிப்பேர்ட் அ பிரேக்ஃபாஸ்ட். தென் இட் அயர்ன்ஸ் ஹிஸ் ட்ரெஸ் அண்ட் பேக்ஸ் லஞ்ச் ஃபார் மாஸ்டர். So the robot irons his dress iron பண்ணி வைக்குது, then packs lunch for the master. The master has been searching for the car key for a long time. Finally the master searching the car key a very long time. Finally he finds it in the lunch box. The robot replies, I kept the key safely.
ஓகேவா. ரொம்ப நேரம் தேடின பிறகு கடைசியில் லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாரு. கடைசியில் எடுத்ததுக்கப்புறம் ரோபோட் என்ன பண்ணுது, நான் தான் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன்னு சொல்லுது. அவ்வளோ நேரம் அவரை தேட விட்டுட்டு. ஸோ ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு கீயை கலர் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் த பிக்சர்ஸ் பை யூஸிங் நம்பர்ஸ். ஸோ ரோபோட் என்னென்னலாம் இந்த இதில் பண்ணுச்சு லைனாக பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, டீ போட்டுச்சு, நெக்ஸ்ட்டு அயன் பண்ணுச்சு, நெக்ஸ்ட்டு குக் பண்ணுச்சு, லாஸ்ட்டாக லஞ்ச் பேக் பண்ணுச்சு. ஓகேவா. ஃபஸ்ட்டு டீ, ஓகே. செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட், ஓகே. ஃபஸ்ட் ஒன் டீ, செகண்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட், தேர்ட் ஒன் அயனிங், ஃபோர்த் ஒன் தான் லஞ்ச். ஓகே. பேஜ் நம்பர் 93 இருக்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். வாட் டே இட் இஸ்? ஆக்சுவலி தட் இஸ் ஆன் மண்டே. வேர் இஸ் த கீ? வேர் இஸ் த கீ? Lunch bag. Finally the key in the lunch bag. So you have to write the answer here. Page number 93. So let us write. This is one application filling session. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு ஸ்கூலோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷன் ஷுட் பி ஃபில்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பேஸ்ட் யோர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஹியர். ஃபஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புக் வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ண போகிறோம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் ரைட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய நேம் ரைட் பண்ணுறேன், திவ்யா. ஓகேவா. இப்போ என்னோடய இனிஷியல் போடணும். ஸோ ஒரு பாக்ஸில் டாட் வைங்க, நெக்ஸ்ட் பாக்ஸில் அவங்களோட இனிஷியல் ரைட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ரைட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் இனிஷியல் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 4th செக்ஷன் ஏ, ரோல் நம்பர் 414. ஓகேவா. ரோல் நம்பர் 414. ஃபாதர்ஸ் நேம் லைக் தட். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட டேட் நேமை ரைட் பண்ணிவிட்டு ஒன்று ஃபுல் ஸ்டாப் வச்சு நெக்ஸ்ட் இனிஷியல் ரைட் பண்ணுங்கள். லைக் தட் யூ ஹாவ் டு ரைட் யுவர் மதர்ஸ் நேம். ஒரு பாக்ஸில் ஒரு லெட்டர் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா. உங்கள் மதர் நேம் ரைட் பண்ணி ஒரு டாட்டுக்கு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இனிஷியல். ஓகேவா. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ரைட் பண்ணுறேன். 1 to 9 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து October 1 1 month 10 year 2012. ஸோ உங்களோட இயர் என்னவோ, பர்த் இயர் என்னவோ அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் ஃபீமேல்னால் ஃபீமேல். நம்ம ஸ்கூலில் எல்லாமே கேர்ள்ஸ்னால ஃபீமேல் டிக் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபீமேல் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் பிரதர் யாராவது இருந்துச்சுன்னா மேல் டிக் பண்ணிக்கோங்க. பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேல், பொண்ணுங்கனால நான் ஃபீமேல் டிக் பண்ணியிருக்கேன். டிக் த காம்படிஷன் தட் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட். ஸோ எந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்க? டான்ஸ், ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ட்ராமா. ஆல்ரெடி பார்ட்டிசிபேட்டட்? எஸ். செலக்ட் த ப்ராக்டிஸ் செஷன். ஸோ எதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4:30 to 5:30 இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் கேட்டு உங்களோட வீட்டு அட்ரஸை இதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ டோர் நம்பர் இருக்கணும், எந்த ஸ்ட்ரீட், எந்த ஊர்,
என்ன தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் நம்பர் இப்போ இருக்காது, மொபைல் நம்பர் ரைட் பண்ணுங்கள். இதெல்லாம் பேஜ் நம்பர் 94 இருக்குது. ஓகே, மொபைல் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட், ஐ hereby declare that I apply for participating in this function on my own interest and with my parents' consent. ஸோ நான் இதை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான், என்னோடய பேரண்ட்டோட கன்சென்ட்டில் நான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சைன். ஓகேவா. இந்த ஃபார்ம் இங்கே வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகேவா. இங்கே வந்து நீங்கள் சைன் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட் போடுங்க. உங்கள் ஊரை வந்து இங்கே எழுதிக்கோங்க. உங்களோட ஊரோட நேம் இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா. இந்த வீடியோ மெதுவாக பார்த்துட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற நம்ம லாஸ்ட் பேஜ் ஆஃப் திஸ் யூனிட், ஐ கேன் டூ. Vicky's dad bought a trick robot. Vicky decided to sell the robot at the end. So option C ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் B. Tick the plural forms. lady, ஸோ ஒய்யில் எண்டாக இருக்குது. பிஃபோரில் வந்து AEIOU இல்லை, ஸோ ஒய் எடுத்துகிட்டு இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது கீ, இதுவும் ஒய்யில் தான் எண்டாக இருக்குது. பட் பிஃபோராக ஓவல் லெட்டர் வந்திருக்கு, AEIOUவில் இ வந்திருக்கு. ஸோ நம்ம அப்படி எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கேட்ச், சிஎஸ்ல முடிஞ்சதுனால இஎஸ் ஆட் பண்ணணும். கேட்சஸ். பெர்ரி, ஒய்யில் எண்டாக இருக்குது, பட் பிஃபோரில் ஓவல் லெட்டர் இல்லை. ஸோ ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ், பெர்ரிஸ். ஓகேவா. இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கனெக்ட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் என் வித் சேம் சவுண்டுன்னு சொல்லியிருக்கேன். சேம் சவுண்ட். ஸ்ட்ராங், அல்லாங், இங், கால், டால், இல், பேக், சாக், இக். ஸோ இது ஆர்டர். ஸோ ரெசைட் த போம் மை ரோபோட் அண்ட் கரெக்ட் இன்டர்னேஷன். ஸோ கரெக்டாக பாடி சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து கரெக்டாக சிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் வந்து எது ஆட் ஒன் அவுட்டு அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் பார்த்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது பேஸ் பண்ணி தான். சிட்டின்னு இருக்குது, காமன், பாய் காமன், புக் காமன். சென்னை, சிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சான்ஸ், சென்னை. கரிகாலன், பாரி, குமரன், இதெல்லாமே ஒரு நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் கிங்குங்கிறது காமன் நவுன், கிங் பேர் மென்ஷன் பண்ணல. பாய், கேர்ள், மேன், பூஜாங்கிறது ஒரு கேர்ளோட நேம், ஸோ ப்ராப்பர் நவுன். மித்தெல்லாம் காமன் நவுன். மேங்கோ, பனானா, ஃப்ரூட், ஆப்பிள். ஸோ இதில் வந்து இது காமன் நவுன், இது ஆட் ஒன். ஏன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க, இதை மட்டும் காமனாக ஃப்ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவ், டைகர், லயன், அனிமல். ஸோ அனிமலுங்கிறது காமன் நவுன், இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். 4க்கும் ஆன்சர், 5க்குமே ஆன்சர் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சர்க்கிள் மட்டும் பண்ணிக்கோங்க, அந்த டாட் இந்த லைன்லாம் வேணாம். ஓகே, நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் செய்ய வேண்டியது உங்களுக்கான கொஷின் ஆன்சர் பேஜ் நம்பர், இதில் இருக்கிற பேஜ் நம்பர் 92ல் இருக்கிறதுக்கு அந்த 5 கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் ரெடி பண்ணி நான் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் புக்கில் என்னென்ன காப்பி பண்ணணுமோ அதெல்லாம் புக்கில் காப்பி பண்ணிடுங்க. நோட்டில் காப்பி பண்ண சொல்லியிருக்கேன்ல, அது எல்லாத்தையுமே நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ.